வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காட்ட போகிறேன். அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான் இந்த ஒரு எக் ஃப்ரைட் ரைஸு. ஏன்னா நிறைய இதில் வந்து நம்ம வந்துட்டு பெரியவங்க சாப்பிட்றதையே தான் போட்டு காட்டுட்ருக்குறோம். குழந்தைங்களுக்கு சிறப்பாக எதுவுமே போடல. அதனால் கிட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு இந்த எக் ஃப்ரைட் ரைஸை நான் போடுறேன். ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணக்கூடியதுன்றதை இந்த ஃப்ரைட் ரைஸில் உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ்குள்ளே போவோம். நம்ம இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றது பார்த்துருவோம். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 700 கிராம்ஸ் எடுத்துருக்குறேன். கேபேஜ், ஒயிட் கேபேஜ், வெள்ளை முட்டைக்கோஸு, கேரட்டு இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தலம் சொல்லுவோம், செல்லரி, அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ஒரு 4 முட்டை. இது வந்துட்டு நம்ம ஒரு 4 பேர்த்துலேருந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இது ஒரு 8 பேர், 8 குழந்தைங்க சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி காட்டுறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா ஊறிச்சுன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வடிச்சு எடுக்கும்போது ரைஸ் நல்லா லென்த்தியாக சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கு பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதனால் இதை வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிப்போம். வடிக்கிறது எப்படின்றத சொல்லி காட்டுறேன். அதுதான் ரொம்ப மெயின் ஃப்ரைட் ரைஸ்க்கு. கொஞ்சம் ஓவராக குழச்சி விட்டுட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்லா அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ அதை எப்படின்றதுன்னா நம்ம ரைஸ் வடிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போ அந்த ரைஸை நம்ம வடிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு வடிக்கும்போது அந்த ரைஸில் தண்ணியில் வந்துட்டு நம்ம போடக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பட்டை ஒரு பெரிய துண்டு, ஒரு பே லீஃபு, பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸு, அதாவது அன்னாசி பூ, அந்த ஏலக்காய் ஒரு 3, ஒரு 4 கிராம்பு. இது ஏன் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோன்னா, அந்த ரைஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு மணமாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொதிச்சுருக்குது. இதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சால்ட் போட்டுடுறேன். இந்த சால்ட் வந்துட்டு நம்ம ரைஸு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆஃப் சால்ட் போட்டிருக்கிறோம். இன்னொரு ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணதும் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரைஸ் வந்துட்டு ஒட்டாமல் வரும் நமக்கு வடிக்கும் போது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன். ரைஸ் இதில் போட்டுருவோம். சால்ட்டும் போட்டதுனால இந்த ரைஸை ஒரு கிண்டி விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆயிலும் ஊற்றிருக்கிறோம். ஆயில் ஏன்னா நமக்கு வந்துட்டு ரைஸை ஒட்டாமல் உதிரியாக வரும். இது வந்துட்டு ஒரு 70 to 80%, 80% தான் கரெக்டான பதம். 80% குக் பண்ணிவிட்டு அந்த வடித்து விட்டுட்டோன்னா அந்த ஸ்டீமில் வந்துட்டு ஒரு 10% குக் ஆகிடும். ஸோ 90% மீதி 10% வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த 10% ஃபுல் ரைஸ் வந்துட்டு சாஃப்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே ரைஸை ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மீதி 10% நம்ம ஃப்ரைட் ரைஸ் அடிக்கும் போது அந்த 10% குக் பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் ரெடியாக இருக்குள்ளார நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு 50 ml ஆயில் ஊற்றுறேன். நம்ம ரைஸ்லேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறோம். ஸோ அதனால் இதில் 50 ml ஊற்றினா போதும். ஆயில் சூடாகிடுச்சு. ஆனியன் போட்டுடலாம். இந்த ஆனியன் வந்துட்டு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு ஆஃப் ஃப்ரை ஆச்சுன்னா போதும். நல்லா ஃப்ரை இதாகிடுச்சு, ஆஃப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கேபேஜ் ஆட் பண்ணுறோம். கேபேஜும் கேரட்டும் இது ரெண்டும்
லைட் சோயா சாஸு, சால்ட்டு, இதில் வந்துட்டு கொஞ்சமாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன். நம்ம ரைஸ் எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகரை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வந்துடும். அந்த அஜினாமோட்டோ இல்லாமல் போடுற ஃப்ரைட் ரைஸை ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட் கிடச்சிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடுச்சு இந்த எக்கு. இதை வந்துட்டு அப்படியே நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஓகே, இதை இப்போ போட்டுருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோயா சாஸ் ஊற்றுறோம். சரி, 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது லைட் சோயா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இந்த சுகர் தான் வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு உண்டான டேஸ்ட்டை கொடுக்குறது. தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் மெயினாக போட்டாகணும். அந்த பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். அவ்வளோதான் இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போவே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இந்த கேபேஜ், கேரட்டெல்லாம் வணங்கி வர்றதுனால இதில் அந்த செல்லரி ஸ்டிக்ஸ் போட்டிருக்கிறோம். செல்லரி வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸுக்கு. அது ஏற்கனவே நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக நீட்டமாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது ரைஸு நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ரைஸ் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு இப்படி தான் வடிக்கணும். ஏன்னா போட்டு ரொம்ப ஓவர் குக்கூடாது. ஒரு ஃபுல் குக்கு வந்துட்டு நம்ம அதை வடிக்கும் போது ஃபுல் பண்ணிட்டோன்னா திரும்பியும் ரைஸை வடித்து எடுக்கும் போது நமக்கு ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஓவர் குக்குட் ஆகிடும். அதனால் இந்த ஒரு 80% அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டான பதம். இதை தான் குழந்தைங்களும் விரும்புவாங்க. சாதம் நல்லா பெருசாக இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ரைஸ் இப்போ நம்ம கொட்டிடலாம். இது நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கி எடுத்துருங்க. இது வந்துட்டு இந்த ஃப்ளேவருக்காக தான் போட்டது. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ரைஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. சும்மா மேலாக அது இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரைஸை உடையாமல் நம்ம கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கரண்டி போட்டு கிண்டுனீங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் உடையும். இது பாருங்கள், அப்படியே சூப்பராக வருது. அப்படியே லேசாக கிண்டி கொடுத்துருங்க. ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி சூடாக இருக்குது. ரொம்ப போட்டு கிண்டுனீங்கன்னா ரைஸ் உடையும். ரைஸு சூப்பராக வந்துடுச்சு, நல்ல ஃப்ளேவரும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவிடுவோம். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். இதை நான் ஒரு சின்ன ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வந்திருக்குது. இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது, இதோடைய டேஸ்டிங் எப்படி இருக்குது நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நானே செஞ்சு நானே ரிவ்யூ பண்ணி சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதோடைய டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் எப்படின்றத நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் எப்படின்றது தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா வந்திருக்குதுங்க ரைஸு. என்னென்னா அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அஜினாமோட்டோ போடாமல் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சுகர் போட்டதுனால உங்களுக்கு அந்த அஜினாமோட்டோட டேஸ்ட் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வீட்டிலலாம் பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வரலைன்னு சொல்லி ஃபீலே பண்ணாதீங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது நான் சொல்லி கொடுக்குற அதே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அருமையாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நீங்களும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ரைஸ் அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஈஸியாக எப்படி நம்ம வீட்டில் சமையல் பண்ணலாம், ஈஸியாக சமையல் பண்ணுறது ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி எல்லாருமே சூப்பராக ஈஸியாக சமைக்கலாம்.
ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீ அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? டேக் கேர் கைஸ். பாய்.